முழங்கால் வலி, முட்டி தேய்மானம்னு சொல்கிறாங்கல்ல, முட்டி தேஞ்சிருச்சு, குந்து வச்சு உட்காந்து தேய்ச்சா கரக்குன்னு சத்தம் வருது, கிரிப்பிட்டேஷன் சவுண்டு வருது, ரொம்ப நடக்க முடியல, முட்டி தேஞ்சு போய் வளைஞ்சி போச்சு, முட்டியை இந்தியன் டாய்லெட்டில் நான் உட்காந்தே பல வருஷம் ஆகுது, இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது, கீழே உட்கார முடியாது, குந்து வச்சு உட்கார முடியாது, இல்லை உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலிக்குது, ரொம்ப படி ஏறுறது, மலை ஏறுறது, இல்லை வீட்டுக்குள்ளே நடக்கவே சிரமமாக இருக்குது, நான் வாக்கிங் போக முடியல, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு முட்டியில் மெயினான சில பிரச்சனை இருக்குது. இப்போ நம்பர் 1 அதிகமான பிரச்சனை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ அப்படின்னா முட்டி தேய்மானம் ஆயிடுது. இன்னொன்று என்னென்னா செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது ஏசிஎல் டேரு, ஆன்டீரியர் குரூசியட் லிகமெண்ட், இல்லை பிசிஎல் போஸ்டீரியர் குரூசியட் லிகமெண்ட் டேரு, மீடியல் மெனிஸ்கஸ் உள்ள இருக்க மெனிஸ்கல் டேர், லேட்ரல் மெனிஸ்கல் டேர், போஸ்டீரியர் மெனிஸ்கல் டேர், இது மாதிரி உள்ளுக்குள்ளே டேர் ஆகி ஜவ்வு லிகமெண்ட்ஸோ இல்லை மெனிஸ்கஸோ இல்லை பிஞ்சு போயிடுறது. அதனால் செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதனால் முட்டி தேய்மானம், நீர்க்கட்டு ஃபார்ம் ஆகி அதனால் வலிக்கிறது. இது ஒன்றா. ஃபஸ்ட்டு இயற்கையாக டீஜென்ரேட்டிவ் சேஞ்ச், தொடர்ந்து இது ஏஜ் ஆக ஆக முடி எப்படி வெள்ளையாகுதோ சொட்டு அந்த மாதிரி உள் உறுப்புகளும் தேய்மானம் வருது. அந்த இது மாதிரி வெளியே இருக்கிறது தேய்மானம் ஆகிற மாதிரி தான் உள் உறுப்புகளும் தேய்மானம் ஆகிடுது. அதனால தான் அது பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீன்னு சொல்கிறாங்க. இது அடிபட்டதுனால வர்றது செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ இருக்கிறவங்களுக்குன்னு சில எக்ஸசைஸ் இப்போ நான் படுத்துட்டு சொல்லித்தரேன். அதாவது முட்டியில் வலி, முட்டியில் வீக்கம், முட்டியில் கிரிப்பிட்டேஷன் சவுண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸசைஸ் முட்டிக்கடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்தணும். துண்டை மடக்கி பெருசாக வைக்கிறோம், ஓரளவுக்கு சின்னதாக வச்சுக்கிட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 4 1 2 3 4 5 6 7 8 9 10 4 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸ் செய்யணும் மினிமம். ஆனால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் கூட செய்யலாம். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், இதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் நீ எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் மூமெண்ட் இல்லாததுனால எவ்வளோ தடவை வேணாலும் செய்யலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், வலது முட்டி காட்டிட்டேன்னா வலது முழங்கால் நீ அதை அமுத்துறேன் 10 வரைக்கும் மெதுவாக, 10 மீடியமாக என்னணும், 1 2 3 4 5 7 8 9 10 அப்படி எண்ணக்கூடாது. அதே மாதிரி 1, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3, அப்படியும் வேணாம், மீடியமாக 1 2 3 அந்த மாதிரி எண்ணி அதை அமுத்தி பிடிச்சிக்கிறோம். அடுத்து இப்படி மேலே தூக்கிடக்கூடாது, தூக்குனா சுத்தமாக நல்லது கிடையாது. இப்படி அமுத்தி பிடிக்கிறோம், அடுத்து சும்மா விடுறோம். தான் இப்போ பாருங்கள், அமுத்தி பிடிச்சிருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ரிலாக்ஸ், ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் தான் பண்ணுறேன், தூக்கம்லாம் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி செய்கிறது. அது மாதிரி லெஃப்ட் நீக்கு, வலது கால் செஞ்ச மாதிரி லெஃப்ட் நீக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் 100கணக்கான தடவை செய்கிறது கண்டிப்பாக இந்த வலியை குறைக்கும். அது தவிர இப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், 2 காலும் அட் அ டைமில் கூட பண்ணலாம். இப்படி, அதாவது டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுறது 30 வரைக்கும் பண்ணால் ஸ்ட்ரெச்சு. அப்பர் பாடியை கூட கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணலாம், ஓவரால் ஸ்ட்ரெச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது ஓவரால், இது வெறும் முட்டிக்கு இல்லை, ஓவரால் குட்டாக இருக்கும். இப்படி இப்படி பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்படி பிளான்டர் ஃப்ளெக்ஷனும் ஸ்ட்ரெச் பண்ணலாம், டார்சி ஃப்ளெக்ஷனும் பண்ணலாம். இப்படி பண்ணுங்கள் ஒரு தடவை. 1 2 3 ஹேண்டு இப்படி கொண்டு போய்க்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, இன்னொரு தடவை அந்த மேலே டார்சிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரெச்சிங் செஞ்சு காட்டுறேன். இப்படி அது வந்து ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். கையும் சேர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, இது மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் நீ பெயின் சுத்தமாக போயிடும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.